பெரியவாழணும். ஸ்ரீ லலிதா ரகசியசகஸ்திரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் அனுக்கிரகத்தை சொல்லக்கூடிய நாமங்களை பொழிந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி அவள் சுமங்கலியாக இருந்து நமக்கு அந்த பாக்கியத்தையும் தருகிறாள் என்று அழகாக பார்த்தோம். அடுத்ததாக வரக்கூடிய 2 நாமங்கள். ஓம் சுவாசின்யை நமஹ. ஓம் சுவாசின்யட்சணப்ரீதாயை நமஹ. இப்போ சுவாசினி அப்படின்னு சொன்னோடனே நமக்கு ஞாபகம் வரக்கூடியது இந்த நவராத்திரி சமயங்களில் ஒவ்வொரு ஆலயங்களிலும் விசேஷமாக நடக்கக்கூடியது, ஒவ்வொரு இல்லங்களிலும் நாம் விசேஷமாக செய்யக்கூடிய இந்த சுவாசினி பூஜை. நமக்கு இதற்கு என்ன இவ்வளவு முக்கியம் அப்படின்னு பார்த்தா, இதோ இந்த வாக்தேவதைகள் அழகாக சொல்லுகிறார்கள். சுவாசினி அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா, கணவருடன் கூடி வாழ்பவள் அப்படின்னு சொல்கிறது. அப்படி இருக்கக்கூடிய எல்லா சுவாசிகளுடன் சுவாசினி ரூபமாக அவள் இருக்கிறார். பார்க்கக்கூடிய ஒவ்வொரு சுவாசினி பெண்ணும் அம்பிகை தான் அப்படின்னு பாரதியார் அழகாக சொல்லுவார். எங்கு நோக்கினும் சக்தியடா அப்படின்னு. அப்போ பார்க்கும் இடமெல்லாம் பராசக்தி நிறைந்திருக்கிறாள். அதனால தான் பெண்களை சக்தியின் சுரூபம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா, இவள் சுவாசினியாக இருப்பதால் தான் இவளுடைய கணவரான பரமேஸ்வரன் ஆலகால விஷத்தை சாப்பிட்டு கூட அழிவு இல்லாமல் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. சௌந்தரிய லகரிலையும் ஆதி ஆச்சாரியர் அப்படித்தானே கூறுகிறார். ஆக தன்னுடைய கணவனை விட்டு அகலாதவளாக சரி பாதியாகவே ஆகிவிட்டாள். அதனால் இங்கு சுவாசினி. சரி, அடுத்ததாக சுவாசினி பிரீதா. இதற்கும் அற்புதமான ஒரு விளக்கம். இப்பொழுது சுவாசினி நம்மளுக்கு புரியும், அர்ச்சனா அப்படிங்கிறது புரியும், பிரீதாங்கிறது புரியும். ஆக சுவாசினிகள் செய்யும் அர்ச்சனையில் பிரீத்தி உள்ளவள், மகிழ்பவள் அப்படின்னு. ஏன்னா அவள் சுவாசினியாக இருக்கிறாள் இல்லையா? அப்படி சுவாசினியாக இருக்கக்கூடிய பெண்கள் அம்பிகைக்கு அர்ச்சனை செய்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து திருப்தி அடைந்து அவர்களுக்கு சீக்கிரமாகவே அனுகிரகம் தருகிறாள். முதல்லையே அவள் காரணம் இல்லாமல் அனுகிரகம் செய்யக்கூடியவள். இங்கு இந்த சுவாசினிகளால் அர்ச்சிக்கப்பட்டதால் இன்னும் கொஞ்சம் மனம் குளிர்ந்து அப்படியே அனுகிரகத்தை பொழுவதற்கு காத்திருக்கிறாள். அப்படிப்பட்ட சுவாசினிகளை அர்ச்சனை செய்வதன் மூலமாகவும் இவள் மகிழ்கிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னு இப்போ நம்ம சுவாசினி பூஜை செய்கிறோம். சுவாசினி பூஜை செய்யும் பொழுது இது போல சுவாசினிகளை நாம் உட்கார வைத்து தானே பூஜை செய்கிறோம். அப்போ சுவாசினிகளையே தெய்வமாக உட்கார வைத்து அவர்களுக்கு பூஜை செய்து மங்கள பொருட்கள் கொடுத்து அவர்களை நமஸ்காரம் செய்து ஆசீர்வாதம் பெறுவது தான் சுவாசினி பூஜை. அப்படிப்பட்ட சுவாசினி பூஜையால் சந்தோஷப்படுபவள். ஆக அப்படி நம்ம செய்யும் பொழுது அங்கே அவள் ஏதோ ஒரு ரூபத்தில் அங்கு அமர்ந்து நம்முடைய பூஜையையும் ஏற்றுக்கொண்டு நமக்கு அனுகிரகம் செய்கிறாள். மகாபெரியவா சரணம்.